ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுட சுட எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். டபராலேயே செய்கிறதுக்கு வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஃபஸ்ட் அதுக்கு எறா க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எறா க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த தலையை எடுத்துடுங்க. தோலை இது போல் உரிச்சிட்டு உள்ளே ஒரு குடல் இருக்கும், அதையும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லைனா எறா சாப்பிடும் போது நமக்கு மண் மாதிரி தட்டுப்படும் வாயில். பாருங்கள், நான் ஒரு 2 கிலோ அளவு எறா வாங்கியிருந்தேன் பிரியாணிக்கு. அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் ஆஞ்சி வச்சுட்டு 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. எறாவை நல்லா சுத்தமாக கழுவுனா தான் கவுச்ச வாசனைலாம் இருக்காது. இது போல் கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து பெசரி வச்சுக்கோங்க. அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான், செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டபராவை அடுப்பில் வச்சுக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கசகசா கூட சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி எறாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போல் வதக்கிட்டு ஒரு 1/2 கிலோ அளவு வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். 4 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருந்தேன். இந்த போனி காட்டின பார்த்திங்களா வீடியோவில், அது அளவு தான் நான் அரிசியும் தண்ணியும் எடுத்திருந்தேன். வெங்காயத்தை வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 50 கிராம் அளவு பிரியாணி மசாலா வாங்கியிருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டேன். ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மறுபடியும். பாருங்கள், இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1 கப் அளவு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. தயிர் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடுங்க. நான் இந்த பிரியாணிக்கு ஒரு 1.5 கிலோ அளவு அரிசி எடுத்திருந்தேன். 2 கிலோ எறாக்கு 1.5 கிலோ அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் காட்டின போனியில் 4 கப் அளவு அரிசி இருந்தது கரெக்டாக. அதுக்கு நான் 8 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கரெக்டாக சாதம் வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ அரிசி தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. பிரியாணி ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள், அரிசி நீட்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் இந்த டைமில் டபராவை தூக்கிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்லை கீழே வச்சுருந்தேன். அதை காட்டல நான். அது போல் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெருப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான எறா பிரியாணி 1 ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. நான் மத்தியானத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. பாருங்கள், சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. செஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.